வணக்கம். பாரத எக்ஸ்பிரஸின் அரசியல் போர் நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு பங்கேற்பாளராக திரு மாகாளியப்பன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 19 வயசில் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு 22 வயசில் முழுமையான அரசியலில் முழு பயணங்கள் செய்து கடந்த 30 ஆண்டு காலமாக அரசியலில் ஈடுபட்டு பல்வேறு இன்னல்களையும் சாதனைகளையும் படைத்து பல வகையான மாற்றங்களை கொண்டு வந்து இன்னைக்கு அரசியலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் திரு மாகாளியப்பன் அவர்கள் நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். அவரோட அரசியல் பயணங்கள் மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு காணலாக காணலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் புதிய திராவிட கட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஐம்பெரும் விழா நடத்துனீங்க. அந்த ஐம்பெரும் விழா பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றத்துக்கான இதாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு தொகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான இதாக வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்திலிருந்து அன்றைய காலம் வரைக்கும் உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது, அதற்கு முன்பு உங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக. வணக்கம். ஃபஸ்ட்டு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேங்க. என் பேர் மாகாளியப்பன். நான் இப்போது பயணிக்கிற புதிய திராவிட கழகத்தில் நான் மேற்கு மண்டல செயலாளராக இருக்கிறேன். நான் ஒரு அருந்தீர் சமூகத்தை சேர்ந்தவன். என்னுடைய அரசியல் வாழ்க்கை பயணம், என்னுடைய சொந்த வாழ்க்கை பயணம்னு பார்த்தீங்கன்னா, நான் பூர்வீகம் ஈரோடு மாவட்டம் கொடிமுடி ஒன்றியத்துக்குட்பட்ட கொல்லங்கோவில் பேரூராட்சி ஒரு கிராமத்தில் காந்தி நகரில் நான் வசித்து வருகிறேன். எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம், எங்கள் அம்மா பேர் முத்தம்மாள். விவசாய கூலி தொழில் செய்து வரவங்க. நான் பிறந்த காலத்திலிருந்து 5/4/1974 நான் பிறந்த காலகட்டம். அன்னையிலிருந்து நான் அவங்களோடனா நானும் விவசாய பணியில் ஒரு 10 வயசுலேருந்து அவங்களோடனா 10-15 வயசுலேருந்து விவசாய வேலை அவங்களோடனா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 14 வயசுக்கு மேலே எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள தாண்டாம்பாளையம், அங்கே நெசவு தொழிலுக்கு விவசாயத்துலேருந்து நெசவு தொழிலாக நான் மாறுறேன். எனக்கு கைத்தறி நெய்ய தெரியும், விசத்தறி ஓட்ட தெரியும். அப்படி ஒரு 5 ஆண்டுகளாக நான் பயணித்தேன் நெசவு தொழிலில். அதுக்கும் பிற்பாடு எனக்கு வயசு 20 வயசில் எனக்கு திருமணமாச்சு. அரிய கொடிமுடி பக்கத்தில் இருக்கிற தாமரப்பாளையத்தில் என்னுடைய மனைவி பேர் கஸ்தூரி. திருமணமாச்சு. திருமணமாகி அப்போ எனக்கு வயசு 20. ரெண்டாவது அந்த காலகட்டம் 1992. 95 நான் அரசியலில் சமுதாய அமைப்புகளில் அப்பப்போ எல்லா அமைப்புகளுக்கும் நான் போவேன். எந்த பொறுப்பும் எடுக்கலை. அந்த காலகட்டத்தில் எனக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, இந்த சமுதாயம் பெரும் உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்ல உழைப்பாளிகளாக இருக்கிறாங்கன்னு நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு வகையிலும் முன்னேற்றம் அடைய முடியல. இதெல்லாம் நான் பல தடவை நான் யோசிச்சிருக்கிறேன். எந்த காரணத்தினால இவங்க கீழே போகிறாங்க? உழைக்கிறது இல்லையா? அறிவு இல்லையா? என்ன விஷயத்தினால போகிறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு தனியாக ஒரு யோசனை. இதையெல்லாம் தாண்டி போகும்போது அரசியல் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுது. அப்போது நான் அந்த மக்கள் முன்னேற்றம் அடையணும், ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்படும் போது நான் தனிநபரை செஞ்சால் எதுவுமே செஞ்சிட முடியாது. ஏதோ ஒரு அரசியலில் சேர்ந்து தான் நம்ம பயணிச்சாதான் இந்த பொதுமக்கள் பிரச்சனையை நம்ம பேச முடியும். இவங்க வாழ்வாதார முன்னேற்றம் அடையிறதுக்கு நம்ம செய்ய முடியும்னு ஒரு முடிவு பண்ணுறேன். அப்போ அரச்சலூரை சேர்ந்த ராமன் என்பவர் ஜெகஜீவன் ராமன் ஜனநாயக மக்கள் இயக்கம் அந்த காலகட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது. அப்போ அரசியல் புரிதல் எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவரோட ஒன்று கூட்டத்துக்கு போகிறது, ஆதித்தமிழர் பேரவை அப்போ ஆரம்பம் வச்சு அதுவும் நடத்திட்டு இருக்காங்க. பல அமைப்புகளுக்கு போயிட்டு இருப்பேன். அப்போ அரசியல் புரிதல் இல்லை. 1999 பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் அருந்ததியருக்கு தனி உள் இடஒதுக்கீடு 6% வழங்கணும்னு சொல்லி ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணுறாரு.
அதுல ஜெகஜீவன் ராமனும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருங்கிணைந்த அந்த மாநாடு ஈரோட்டில் நடக்குது. இப்போ அந்த மாநாட்டில் நாங்கள்லாம் பெருந்தரெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற அருந்தீர் மக்கள் எல்லாம் அதிகமாக நாங்கள் போய் கலந்துக்கிறோம். அதையெல்லாம் முடிச்ச பிற்பாடு மீண்டும் நைட்டு தலைவர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு கலந்தாய் பேசுகிறாங்க. அப்போ ராமன் தலைவர்கிட்ட ராமதாஸ் அவர் சொல்கிறாரு, ராமன் அவர் நீங்கள் அமைப்பு நடத்துங்க, இயக்க நடத்துங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒரு அரசியல் சக்தியாக நீங்கள் மாறினால் மட்டும்தான் நம்ம பிரச்சனை சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ மக்கள் பிரச்சனையை பேச முடியும்னு சொல்கிறாரு. பேசும்போது கலந்தாய் பேசி நாங்கள் வட மாவட்டங்களை ஒரு அரசியல் சக்தியை மாறிட்டோம். மேற்கு மண்டலத்தில் இங்கே சமூகம் அதிகமாக இல்லை, அருந்தூர் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கிறீங்க. இங்கே நீங்கள் கட்சியை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, மாவட்டம் ஒன்றியமெல்லாம் எடுத்து வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அதுக்கும் பிற்பாடுங்க பாமகவில் நான் ஒன்றிய செயலாளராக எனக்கு 1999 கொடுக்குறாங்க. நான் 10 வருஷமாக கொடிமிடி மேற்கொன்றிய செயலாளராக நான் பயன்பட்டுக்கிட்டு அதில் செயல்பட்டு வர்றேன். எல்லா பக்கம் கொடி கம்பங்கள் போட்ட பொதுமக்கள் பிரச்சனைகள், ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவோ வேலைகளெல்லாம் கட்சி வளர்ச்சிக்காக செஞ்சோம், பொதுமக்களுக்காக நாங்கள் செஞ்சோம். ஒரு காலகட்டத்தில் 2009 பாமகவிலேருந்து ஒரு கருத்து வேறுபாடாகி கட்சி விட்டு நான் வெளியில் வர்றோம். வரும்போது ஒரு 2-3 மாதமாக இருந்தோம். அதுக்கப்புறம் திமுகவில் போய் இணைஞ்சா அந்த காலகட்டத்தில் அருந்ததியருக்கு 3% இட ஒதுக்கீடு திமுகவில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை ஈர்க்கப்படுது எங்களுக்கு. இந்த அருந்ததியர் சமுதாயத்துக்கான ஒரு பாதுகாப்பான இயக்கம், இந்த சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு சரியான கட்சி திராவிடர் முன்னேற்ற கழகம்ங்கிறத ஒரு முடிவெடுத்து திராவிடர் முன்னேற்ற கழகத்தில் பாமகவில் அப்போதையும் நான் கவுன்சிலர், கொல்லங்கோயில் பேரூராட்சியில் 15வது வார்டு கவுன்சிலர். என்னோட சேர்த்து 15 கவுன்சிலர்கள் 2500 பேருத்துடன் திமுகவில் அப்போதைய துணை முதல்வர் மாண்புமிகு இன்னைக்கு இருக்கிற தளபதி அவர் முதல்வர் தலைமையில் திமுகவில் போய் நாங்கள் கட்சியில் இணைகிறோம். இணைஞ்சு ஒரு 6 மாதத்தில் எனக்கு நெசவாளர் மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பு வழங்குறாங்க. ஒரு 10 வருஷமாக திமுகவில் பல கட்ட போராட்டங்கள். திமுக 10 வருஷம் வரையில் பாலும் கட்சி. நான் போனது ஒரு வருஷத்தில் கட்சி ஆட்சி முடியுது. 11 தேர்தல் வருது. அப்போ தேர்தல் பணி 11 அதோட்ட 16 இல்லை எல்லா தேர்தலில் நாங்கள் வேலை செஞ்சோம். மக்களுடைய தேவைகளுக்கெல்லாம் வேலை செஞ்சு அந்த கட்சிக்கு உண்டான எல்லா கூட்டம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்தையும் நான் கலந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த 2024 திமுகவிலிருந்து நமக்கு ஒரு கருத்து வேறுபாடாகி வெளியில் நமக்கான ஒரு தனி ஒரு அமைப்பு உருவாக்கலாங்கிற ஒரு தீர்மானத்தில் நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் புதிய திராவிடர் கழகத்தினுடைய தொடர்புகள் ஏற்பட்டது. தனித்தனியாக சமூகத்துக்கு சின்ன சின்ன அமைப்புகளாக சேர்ந்து நம்மளுடைய சக்தியை வீணடிக்கிறத விட ஏதோ இந்த சமூகத்துக்கான ஒரு கட்சியை நம்ம இணைஞ்சு செயல்படலாம், இந்த சமூகம் முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காக நம்ம கட்சியில் இணைஞ்சு வேலை செய்யலாங்கிறதுக்காக புதிய திராவிடர் கழகத்தில் நான் போய் இணைஞ்சு இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறோம். வருங்காலத்தில் ராஜ கவுண்டனுடைய தலைமையில் புதிய திராவிடத்தில் அனைத்து சமூகத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுது. இங்கே இருக்கிற நாடார் சமூகம், இங்கே இருக்கிற அருந்ததியர் சமுதாயம், இங்கே இருக்கிற போகியர் சமுதாயம், இங்கே இருக்கிற இன்னும் செட்டியார், ரெட்டியார், முதலியார், அனைத்து சமூகத்துக்கும் இங்கே புதிய திராவிடர் கழகத்தில் மாவட்டம் மாநிலத்திலும் பொறுப்புகள் வழங்கப்படுது. வருங்காலத்தில் அனைத்து சமுதாயம் ஒரு அரசியல் சக்தியாக மாறணுங்கிற ஒரே நோக்கத்தில் ராஜகவுண்டனுடைய தலைமையில் நான் பயணிக்கலாங்கிறத இந்த கட்சியில் முடிவெடுத்து கட்சி பொறுப்பாளராக மேற்கு மண்டல பொறுப்பு எனக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு அரசியல் சக்தியாக மாறணும் அப்படின்னா இந்த சமுதாயம் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஒரு 5000 ஆண்டு காலமாக பொருளாதார ரீதியிலும் கல்வியிலும் அரசியல் அதிகாரமற்ற சமூகமாக இருக்குது.
இப்போ எந்த ஒரு கட்சியில பயணிச்சாலும் நமக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கறதில்ல. ஒண்ணு. அப்படியும் கொடுத்தாலும் அந்த கட்சியில அவன் அதிகார பதவி வந்து சும்மா ஒரு பேரளவில் மட்டுமே இருக்கு. அவனுக்கு சரியான ஒரு அதிகாரம் தர்றதில்ல. அப்ப இந்த அதிகார பதவி இல்லாத பட்சத்துல இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை எந்த இடத்துல போய் பேசினாலும் நம்ம அதிகார பதவி இல்லாதனால நம்ம பேச்சை இங்க எடுபடுறதில்ல. இதுதான் காரணம். இப்ப அருந்ததி சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 40 அமைப்புகள் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னா இருக்கிற கட்சிகள் அவங்களை பிரதிநிதித்துவம் தர்றதில்ல, அவங்கள அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ அவன் வெளியில போய் அவனுடைய அங்கீகாரத்துக்காக அவனுடைய வளர்ச்சிக்காக வெளியில போயிடுறாங்க. இதுக்காக தான் இத்தனை கட்சிகள் எங்களுக்கு உருவாக்கி இருக்குது. வருங்காலத்துல நாங்க வந்து புதிய திராவிடர் முன்னேற்ற கழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாத்தி நாங்க வந்து அனைத்து சமூகத்துக்கான ஒரு அரசியல் கட்சி புதிய திராவிடம். இதுல வந்து வருங்காலத்துல இந்த உள்ளாட்சி தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் அனைத்து சமுதாயத்துக்கும் ஆட்சி அதிகாரத்திலையும் பங்களிப்பதாக நமது புதிய திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எங்களுக்கு உறுதி அளித்து இருக்கிறாரு. அது பிரகாரம் நாங்கள் செயல்படுறோம். இன்னும் வருங்காலத்தில் அனைத்து சமூகத்திற்கும் எங்களுக்கு வந்து சாதி பற்றுதலோ சாதி வெறியோ கிடையாது. எங்களுக்கான உரிமைக்காக தான் நாங்கள் வந்து இல்லை, ஒரே ஒரு விஷயம். அதாவது நீங்க திமுக அதிமுகவாகட்டும் திராவிட கட்சிகள் இது மட்டும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு, இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மதிமுக இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய திராவிட கட்சிகள் இருக்காங்க. நீங்க இன்னும் இருக்கும்போது புதிய திராவிட கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதோட இப்போ வந்து இப்போ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு வைகோ அவர்கள் பேசாத திராவிடம் இல்லை, கலைஞர் அவர்கள் பேசாத திராவிடம் இல்லை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசாத திராவிடம் இல்லை, பேசியிருக்கிறாங்க. ராஜ்கவுண்ட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சமூக அதாவது இன்னைக்கு சமூக நீதி கட்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி இன்னைக்கு புதிய திராவிட கழகத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக பண்றாரு. இவர்கிட்ட உள்ள திராவிடம் உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் தென்னிந்தியா நலசங்கம் ஆரம்பத்தில் தென்னிந்தியா நலசங்கம் இருந்தது. அதுக்கு பிற்பாடு தென்னிந்தியா நலசங்கம் தான் பெரியார் மூலியமா வந்து அது திராவிட கழகமா மாறுச்சு. திராவிடர் கழகத்திலிருந்து ஒரு பிரிக்கப்பட்டது திராவிடர் முன்னேற்ற கழகம். திராவிடர் முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி, இந்த பல அமைப்புகள் வந்து இயக்கங்கள் பிரிஞ்சு வந்தது. இருந்தாலும் திராவிடர் இயக்கங்கள்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த 50 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த தமிழ்நாட்டுல குறிப்பா சொல்லப்போனா கொங்கு மண்டலத்துல அதிகம் பெரும்பான்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்ததி சமுதாயம் இன்னைக்கு 40% மக்கள் நாங்க இந்த மேற்கு மண்டலத்தை வாழ்றோம். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துருக்குறாங்க, எத்தனை பஞ்சாயத்துகளை வந்து பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திமுகவும் அதிமுகவும் பேர்கள் வந்து வெவ்வேறு இருந்தால் கூட இங்க இருக்கிற சமூகத்துல கட்சியினுடைய நிர்வாகத்துல ஒன்றிய செயலாளரோ ஒரு பேரூர் செயலாளரோ எந்த ஒரு பிரதிநிதித்துவம் வந்து இந்த சமூகத்துக்கு தர்றதில்ல. இல்லை, ஒரே ஒரு விஷயம், இது வந்து கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, எல்லாம் தென் மண்டலத்துல பாத்தீங்கன்னா வச்சுங்க, அது பெரும்பான்மையான சமுதாயம் இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க ஒன்றிய செயலாளர் பேரூர் செயலாளராக இருப்பாங்க. இது வந்து நம்மளது கொங்கு மண்டலம் அப்படிங்கிறீங்க. கிழக்கு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னாலும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க அந்த பொறுப்புக்கான பணிகள் என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க? இப்போ நாங்க பொறுப்புக்கான பணிகள் என்ன செய்யணும்னா, ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படின்னாலும் ஒரு மாவட்ட செயலாளருக்குனாலும் எங்களுக்கு கொடுக்குற பொறுப்புக்கு என்ன பணிகள்னு சொன்னா, நாங்க ஒட்டுமொத்தமா நாங்க இருக்கிற ஊர்களிலே கிளைகள் அமைச்சு கொடியேற்று விழா பண்றோம், கொடி கம்பம் போட்டு கிளைகள் அமைக்கிறோம். அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போடுறோம். அந்த கட்சிக்கு உண்டான ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், இந்த கட்சி நிகழ்வுகள் எல்லாத்திலையும் நாங்க கலந்துக்கிறோம். இதை விட நாங்க அதுல என்ன பங்களிப்பு கொடுக்கறது? இல்ல, அதுதான் அந்த ஒரு மரியாதை நிமித்தத்துக்கு தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆதி திராவிடர் நல பிரிவில் வந்து ஐயா
அதியமான் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. தலைமையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க பொறுப்புகள் மட்டும்தான் இங்க இருக்கிற அரசியல் தான் பார்க்குறீங்க. ஆனா தலைமையோட அரசியல் வந்து அவங்க எல்லாத்துக்குமே சரிசமமா எல்லாத்தையும் பாகுபாடு பார்க்காம தானே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தானே பண்ணிட்டு இல்ல. இருக்கிறாங்க. தலைமை நான் குறை சொல்லல. தலைமை இங்க இருக்கிற எல்லா சமூகத்துக்கும் அதிகார பதவிகள் எல்லாம் பகிர்ந்தளிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ அ ஆதித்தமிழர் பேரவைக்கு நீங்க அவனாசியில சீட்டு குடுத்தாங்க. அங்க சீட்டு குடுத்து அவங்க ஜெயிக்காததுக்கு காரணம், ஒரு சமூக மக்கள் அவங்கள ஒரு சமுதாய தலைவரா மட்டுமே பார்த்தாங்க, வாக்களிக்கல. இதுதான் காரணம். இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க முடியும். சரி. நீங்க சொல்றீங்க. அதாவது ஆதித்தமிழர் பேரவையோட ஐயா அதியமான் அவர்களுக்கு வந்து சீட்டு இல்லைன்னா அவரு குடுத்து ஜெயிச்சிருக்கலாம். இல்லைங்க அதியமான் அவர் ஐயா அவர்களுக்கு சீட்டு குடுத்து ஜெயிக்கல அப்படின்ட்டு. ம். இப்போ நீங்க இந்த பொறுப்புகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, ம். ஒரு சமுதாயத்துக்கு. ஆனா நீங்க மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு தானே அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ இப்போ இங்க நீங்க சொல்றீங்க, பெரும்பான்மையா இருக்காங்க. இவ்வளோ சமுதாய மக்கள் எங்களோட இதுல இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அரசியல் வாழ்க்கைய தான் நம்ம பேச வரோம். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு இது சொல்லும்போது என்னன்னா, உங்கள்ட்ட எல்லாருமே ஒரு புரிதல் ஒண்ணு வேணும் கண்டிப்பா. கட்டாயமா. என்னன்னா, இப்போ ஒரு கவுன்சிலரே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஓட்டு போடுறதும் மக்கள் தான். ஒரு எம்எல்ஏ இருக்கிறதும் மக்கள் தான். எம்பிக்கு ஓட்டு போடுறதும் மக்கள் தான். இந்த மாரி மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. ஒரு சமுதாயம் மட்டும் அவங்க சமுதாயம் மட்டும் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறது இல்ல. ஜெயிக்கிறது. எல்லாருமே சேர்ந்து தான். அப்ப அவங்கள புடிச்சதுனால தானே ஓட்டு போடுறாங்க. இல்ல. இல்ல. அவங்கள புடிச்சதுனால தான் ஓட்டு போடுறாங்க. அதே மாரி அவங்க வந்து எடுத்த உடனே வந்து என்ன பண்ண கிடையாது. எலெக்ஷன்ல நிக்கல. காலங்காலமா மக்கள சந்திக்கிறாங்க. நல்லது கெட்டத போய் பார்க்குறாங்க, புடிக்கிறாங்க. நல்ல விஷயங்களுக்கு கீழ கலந்துக்கிறாங்க. ஒரு கெட்ட விஷயத்திலயும் போய் கலந்துக்கிறாங்க. ஒரு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் கலந்துக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அதனால அவங்க மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு தன்மையில தானே மக்கள் ஓட்டு சரி. போடுறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தானுங்க. இப்ப ஏன் இந்த இந்த இப்ப எங்களுக்கு பிரதிநிதித்துவம் குடுக்கலைன்னு சொன்னா, இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலம் ஆயிருச்சு. கட்சிகள் மாறி மாறி 50 ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சுட்டாங்க. இன்னும் இந்த மக்களுக்கு சொந்த வீடு இல்ல. இன்னும் குடியிருக்கிற நிலம் இல்ல. செத்தா புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்ல. இன்னும் எந்த ஊர்ல பிரச்சனைகள் அதெல்லாம் இல்லாம இருக்குது? இப்போ 50 ஆண்டு காலமா எந்த ஊர்ல அதெல்லாம் இல்லாம இருக்குது? ஏங்க இடம் குடுத்துருக்குறாங்க. இடம் இல்லாதவங்களுக்கு இடம் குடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையா வந்து இன்னைக்கு வந்து மத்த சமுதாய மக்கள்லாம் கூட இடம் இல்லாதவங்க நெறைய இருக்காங்க. ஆ ஒரு நலத்திட்ட உதவிகள வாங்காம இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு அருந்திய சமுதாய மக்களுக்கு வந்து எல்லாமே 2 அரசாங்கமும் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படிச்சவனுக்கு படிச்சுட்டு இப்போ இவ்வளவு நாளா படிக்கலைன்னு ஒரு குறை சொன்னாங்க. சமூகத்துல யாரும் படிக்கலைன்னாங்க. இப்ப இந்த 10 வருஷ காலமா எல்லாமே டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாத கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. காட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எம்ஏ, பிஏ முடிச்சுட்டு எல்லா பிள்ளைங்க பசங்க படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்ல. 1. 2வது என்னன்னா, சொந்தமா சுயதொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த அரசாங்கத்துக்கு ஒரு 20 லட்சம், 25 லட்சம் இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு இது எவிடன்ஸ் எதிர்பார்க்காத கொடுத்தா அவன் சொந்தமா தொழில் செய்வான். வேலையை கூட நீங்க கொடுக்க வேண்டாங்க. சொந்தமா தொழில் செய்யறதுக்கு டாட்கோ மூலமா நீங்க ஒரு 10,000 கொடுத்தா ஒரு 20,000, 50,000 லோன் கொடுக்குறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 2 லட்சம் கொடுப்பாங்க. அந்த 2 லட்சத்தை ஒரு 10,000 கட்டாதையோ ஏதாவது இருந்தோன்னா நீங்க லோனுக்கு இப்போ பேங்க் பக்கமே நீங்க போக முடியாது. அப்ப இந்த சமூகத்துக்கு முன்னேற்றம் அடையணும்னு சொன்னா, இவனுடைய வாழ்வாதாரமே இன்னும் சொந்த வீடு இல்ல. சொந்தமா இவனுக்கு வீட்டு நிலமே இல்ல. சராசரி ஒரு மனிதனுக்கு தேவையானதை நாங்க இன்னும் பூர்த்தி அடையாம தான் இந்த இல்ல நான் ஒரே ஒரு 2 விஷயம் கட்சியுமே எங்களை ஒரே வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அரசாங்க வேலையோ இல்ல அரசாங்கத்தோட நலத்திட்டங்களோ கொடுத்து நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது சாத்தியமற்ற ஒரு விஷயம்தான். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு மேலை நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியுரிமை மக்களுக்கெல்லாம் சொந்தமா இடமெல்லாம் கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே. ஆனா நம்ம நாட்டுல வந்து அது என்ன ஒரு கட்டமைப்பு இல்லாம இருக்கு. ஆனா வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமைத்தொகை, இலவச பேருந்து திட்டம், இந்த மாரி பல திட்டங்கள் வந்து அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரி செலுத்தக்கூடியவர்கள் குறைஞ்ச மக்கள் தான் இருக்காங்க. வரி செலுத்தக்கூடியவங்க குறைஞ்ச மக்கள் தான் இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு பயன்பெறக்கூடியவங்க கோடிக்கணக்கான மக்களா இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இந்த ஒரு இதுல வந்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சுயதொழில்னு ஒண்ணு இருக்கும். அவங்கவங்களுக்குன்னு இருக்கும். இன்னைக்கு வந்து சம்பாரிச்சு ஒரு மேல்மட்டத்துக்கு போலாங்கிறது சிந்தனைகள் இருக்கும். பேசிக்கா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஒரு விஷயம். மற்றவங்க வேலை செஞ்சு வர்றதுக்கும்,
நம்ம வேலை செஞ்சு வர்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்னன்னாங்க, இந்த மத்திய கவர்மெண்ட், மாநில அரசாங்கத்துக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த பேட்டி மூலியமா, நீங்க எங்களுக்கு இலவசம் இன்னும் எதுவுமே நீங்க தர வேண்டாங்க. எங்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கறக்கு வீடு, நிலம், கல்வி வந்து எத்தனை பேர் என்ன ஒத்துக்குவாங்க? படிக்க எத்தனை விருப்பப்படுறாங்களோ பேர் ஒத்துக்குவாங்க? படிக்கிறக்கு இலவசமா எங்களுக்கு கல்வி, எத்தனை பேர் ஒத்துக்குவாங்க? நல்ல மருத்துவம், சொந்தமா சார் தொழில் நல்ல செஞ்சா நல்ல மருத்துவம் குடுத்துட்டு தான் கடன் இருக்காங்க. ஏங்க உதவி. இன்னைக்கு இன்னைக்கு அரசு மருத்துவமனையில சிறப்பான மருத்துவங்கள் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு. அத போய் பயன்பெறாதவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சுகாதார மையங்கள் கூட இன்னைக்கு சிறப்பா தான் செயல்பட்டுட்டு இருக்கு. இல்லைன்ட்டு இல்ல. இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்ட்ட கேட்க வரேன். அரசாங்கத்த வந்து அவங்க செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் பயன்பெறவங்கள்ல கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம். நான் என்னன்னா தொழில் சார்ந்த ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. எங்க இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லன்னு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேர் சுயதொழில் நெறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். வட மாநிலத்திலேருந்து இங்க வந்திருப்பாங்க. ஒரு டீ கடை தான் போட்டிருப்பாங்க. ஒரு பெஞ்சு போட்டு டீ கடை தான் போட்டிருப்பாங்க. செம்மணம் போட்டு உட்காந்து அவங்க டீய ஆத்த ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னைக்கு நம்ம மக்கள் போய் நெறைய பேர் குடிக்கிறாங்க. எத்தன பேர் இன்னைக்கு நம்ம ஆளுங்க டீ கடை போட்டு தொழில் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம், பானிபூரி ஒரே ஒரு 4 கம்பி மட்டும் தான் இருக்கும். அந்த கம்பிய வச்சு அவங்க உட்கார்றதுக்கு கூட சீட் இருக்காது. அதை வச்சு ஒரு திட்டு மேல உட்காந்து ஒரு தொழில் பண்றாங்க. அதாவதுங்க உழைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, முன்னெடுத்து நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு வருமானம் வரும். இன்னைக்கு டீ கடை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சவங்க இருக்கிறாங்க. பிரியாணி கடை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சவங்க இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமா ஒரு சின்ன டிராவல்ஸ் வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சவங்க இருக்கிறாங்க. அப்போ உழைப்புக்கான உந்து சக்தியா யார் இருக்கிறாங்க? சரி, கரெக்டான ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. இந்த சமுதாயம் வந்து காலங்காலமா எங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசர காலகட்டத்துல வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அருந்தொரு சமுதாயம் அப்படின்னு சொன்னா, தூய்மை பணியாளர் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுட்டுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு இல்ல, இல்ல, வேலைக்கு ஒரு போனால் ஸ்டாப்பிங் இது பேசி முடிச்சிடுறேன். இப்ப நாங்க வந்து அரசர காலத்துல நாங்க என்ன தொழில் செஞ்சோங்கன்னா, தோல் சம்பந்தமான தொழில் செஞ்சோம். அப்போ நாங்க அரசு ஊழியர்லாம் இருந்தோம். அரசர் ஆண்ட காலத்துல அன்னைக்கு வந்து சாதி மதங்கள் எல்லாம் அன்னைக்கு இல்ல. தொழில் ரீதியா தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தொழில் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு சாதிகள் இல்ல. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா, குதிரைகளுக்கு வந்து சேணம் தைக்கிறது, உறைவாள் தைக்கிறது, அப்புறம் 2வது வந்து கிணத்துக்கு வந்து பரி தைக்கிறது, இந்த மாதிரி தோல் பொருள் வேலைகள் மட்டுமே நாங்க செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்துல, நாங்கெல்லாம் அரசு பணியாளர்களா இருந்தா, அப்பளுக்கு எங்களுக்கு அந்த எந்த குறையும் இல்ல. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து மன்னர்கள் ஆட்சி எல்லாம் அழிஞ்ச பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா, விவசாயம் பண்றவங்க தொடர்ச்சி விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தொழில் இருந்துகிட்டே இருக்குது. 2வது கலப்பை செதுக்கிறவங்க, ஆசிரியர் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த தொழில் அவங்களுக்கு தொழில் அழியவே இல்லை. எங்களுக்கு ஒட்டுமொத்தமா அந்த தோல் தொழில் செய்யறதுல இருந்து நாங்க அன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களா இருந்த தோல் தொழில் செய்யறதுல இருந்து எங்களுக்கு மொத்தமா அந்த தொழிலே அழிஞ்சிருச்சு. மொத்தமா நாங்க வெளியில வந்த உடனே இவங்க என்ன வேலைக்கு போறதுன்னே தெரியல. கடைசியா இவங்கெல்லாம் விவசாய கூலி தொழிலாளரா மாறிட்டாங்க. 2வது பிரிட்டிஷ் அரசாங்கம் 62ல அனைவருக்கும் ஒரு குடும்பத்துக்கு 5 ஏக்கரா நிலங்கள் கொடுத்தாங்க. அப்ப அந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ண இவங்களுக்கு தெரியல. அந்த நிலங்கள் காலப்போக்கில் யாரோ ஒருத்தருக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பணமே கிடையாது. 2 மூட்டை சோளத்துக்கு 2 மூட்டை கம்புக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நிலத்தங்கள் எல்லாம் பூரா கொடுத்துட்டு மீண்டும் அவன் கூலி தொழிலாளராக மாறிட்டான். இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, சாதாரணமா ஒரு இதை வச்சு அது மேல ஒரு பானிபூரி விற்கிறான். நீங்க சொன்னது கரெக்டு தான். ஆனா இங்க தொழில் செஞ்சு முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு காரணம், மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, இங்க சாதியம் இங்க இருக்குது. நான் வந்து ஒரு டீ கடை வச்சு பொழைக்க முடியாது, ஒன்னாச்சுங்களா. 2வது நான் ஒரு ஹோட்டல் கடை வைக்க முடியாது. நான் எங்க ஊர் 150 வீட்டுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை வைக்க முடியாது. இங்க எங்கே போனாலும் நம்ம பசங்க பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க. தனியார் கம்பெனிக்கு போனால் கூட அந்த படிப்புக்கு கல்விக்கு ஏற்ற வேலை அவனுக்கு கிடைக்கிறதில்ல. அவன் சூப்பர்வைசரா கூட அவனால இருக்க முடியாது. ஒரு பணியாளரா இருப்பான். படிக்காத 10வது 12வது படிக்கிறவன் அங்கே மேனேஜரா இருப்பான், சூப்பர்வைசரா இருப்பான். இவனுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் ஒரே காரணத்தினாலேயே அவன் கீழ் தாழ்த்தப்படுறான். அப்போ நாங்க எந்த ஒரு தொழிலை இதுவரையிலுமே நாங்க உற்பத்தியாளராகவும் இல்லை, வணிகராகவும் இல்லை. நாங்க வந்து இதுவரையில ஒண்ணு கிராமத்துல இருக்கிறவன் வந்து விவசாய கூலியா இருப்பான், நகரங்கள் இருக்கிறவன் வந்து தூய்மை பணியாளரா இருப்பான்.
இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நான் வேண்டுகோள் வைக்கிறேங்க. தமிழ்நாடு முழுசுல இருக்கிற தூய்மை பணியாளர் இன்னைக்கு வந்து தனியார் ஒரு இங்க வந்து தொகுப்பூதியத்திலேயோ அல்லது ஒப்பந்த பணியாளரா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் தூய்மை பணியாளரா செஞ்சு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு பணியாளரா ஆக்குங்க. அந்த பணியை கேவலமான்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அது கேவலமான்னு நாங்க நினைக்கல. அது நாங்க ஒரு பணியா நினைச்சு அதை செய்ய வர்றோம். ஆனா அதுல ஒரு பெருமைப்படுத்தும் வகையில எங்களுக்கு அதையெல்லாம் வந்து ஒப்பந்த அடிப்படையில் இல்லாம அரசு பணியாளரா ஆக்குனா அவனுடைய வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடைவான். அடுத்த தலைமுறை அவனுடைய சமூகத்துல அவன் குழந்தைங்க அந்த சரிங்க சார். குடும்பமே ஓகே. முன்னேற்றம் அடைஞ்சிடும். ஒரே ஒரு விஷயம். அதாவது வந்து இப்போ தூய்மை பணியாளர்களை அவங்கள விடுவோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு, அவங்க குடும்பத்த ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து ஒண்ணு சொன்னீங்க. ஒரு சார் ஒரே இல்ல நிமிஷம். ஒரே நிமிஷம். ஒரு ஹோட்டல் கடை நாங்க வைக்க முடியல, ஒரு டீ கடை வைக்க முடியல, ஒரு மளிகை கடை வைக்க முடியலன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஒரே ஒரு விஷயங்க சார். நம்மளை புறக்கணிக்கக்கூடிய இடத்துல நம்ம ஏன் வைக்கணும்? ம். இல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முழுசா சொல்லிடுறேன். ம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்க. உங்களோட முன்னோர்கள்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட வேலைக்கு இருந்திருப்பாங்க. ம். அவங்களோட வாரிசுகள் வந்து இங்க வைக்கும்போது இவங்கள்ட்ட போய் நம்ம சாப்பிடணுமா? இவங்கள்ட்ட போய் வரணுமான்ட்டு அவங்க ஒரு ஈகோ பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. கட்டாயமா. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பெருநகரங்கள்ல மாறிடுச்சு. எத்தனையோ இன்னைக்கு ஒரு சாதாரணமா சொல்ல முடியாது. இன்னைக்கு இன்னும் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வடமாநிலத்திலிருந்து வந்து இங்க வைக்கிறாங்கன்னா, அவங்க யாரு என்னலாம் நம்மளுக்கு நாம கேட்கறது இல்ல. அந்த உணவு புடிச்சிருக்கா? நல்ல சுவையா இருக்கா? நம்ம சாப்பிடுற மாரி இருக்கா? அப்படின்னு தான் நம்ம போய் சாப்பிடுறோம். தரம் தான் தரம் வந்து தான் முக்கியம். நிர்ணயிக்குது. அவரு யாரு? ஒரே நிமிஷம். வடமாநிலத்திலிருந்து இங்க தொழில் பண்றவரு யாரு? அவரு என்ன சமுதாயத்தை சார்ந்தவரு? அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. சரிங்களா? போறோம். பானிபூரி கடைக்கு போறோம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பேல்பூரிலாம் இருந்துச்சுன்னா, சூடா இருந்தா இன்னைக்கு நெறைய பேர் வாங்கி சாப்பிடுறோம். அதே மாரி ஒரு டீ கடைக்கு போறோம். அவங்க போடுற சமோசா ஆகட்டும், ரவா லட்டு ஆகட்டும், மத்த இது இருக்கட்டும், நல்லதா இருந்துச்சுன்னா நம்ம வாங்கி சாப்பிடுறோம். இந்த மாரி எங்கேயோ இருந்து இங்க வந்து அவங்க பெருநகரங்கள வச்சு தொழில் பண்ணும்போது, நம்மளும் போய் பெருநகரங்கள வச்சு ஒரு தொழில் பண்ணி, பெருநகரங்கள்ல வந்துங்க சார் நீங்க நினைக்கிற மாரி, அதாவது ஒரு சின்ன கட்டமைப்புக்குள்ளாரையே நீங்க சிந்திக்கிற மாரியே இருக்கிறீங்க. நீங்க தான் ஒரு சமுதாயத்து வழிகாட்டியா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களை பார்த்து சமுதாயம் வந்து ஒரு ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரணும். இளைஞர்களை நம்ம நம்ம இப்படி சொல்றதுனால தான் அவங்க என்ன ஆகுறாங்க? நம்ம கடை வச்சா வாங்க மாட்டாங்க. நம்ம டீ கடை வச்சா வாங்க மாட்டாங்க. வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வையுங்க. இந்த ஏரியால எங்க தொழில் பண்ணனா முன்னேற முடியுமோ அந்த ஐடியாவுக்குள்ள குடுக்கலாம். இன்னைக்கு ஒரு தொழில் செய்றாங்கன்னா, அப்போ இங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு 4 பேர் வளரும்போது அந்த 4 பேத்த பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த மீதி இருக்கிற 96 பேர் அவங்கள என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. நம்ம போலாம். நம்ம இந்த மாரி நம்ம அண்ணா ஒரு வழிகாட்டுதலா இருக்கிறாரு. நம்ம போய் கோயம்புத்தூர்ல வச்சுக்கிறோம், திருப்பூர்ல வச்சுக்கிறோம், திண்டுக்கல்ல வச்சிருக்கிறோம், சென்னையில வச்சிருக்கிறோம். ஏதோ நம்ம பையன் அங்க முன்னேறிட்டான். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்மளோட முன்னேற்றங்கள கொண்டு வரலாம்னு இன்னைக்கு நிஜமாலுமே சொல்லப்போனா, இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்களே இப்படி இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பெண்களோட நிலைமைய நினைச்சு பாருங்க. இல்ல, இன்னைக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னு இன்னைக்கு வந்து யாரும் மாத்தல. பரிணாம வளர்ச்சியில மாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் 40 ஆண்டுகள் வரும்போது ஆட்டோமேட்டிக் மாறிக்குவாங்க. நீங்க சொன்ன மாரி அதே வந்து மாரிங்க சார், இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க வந்து தனியார் மையங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, போய் தொழில் செய்யும்போது நம்மள இந்த மாரி பண்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் ரெஸ்யூம்னு ஒண்ணு இருக்குது. அவங்களோட பயோடேட்டாவுல இந்தியன் தான் போடுறாங்க. இந்து இந்தியன் அப்படின்னு மட்டும் தான் போட்டு என்ன பண்றாங்க? தன்னோட பயோடேட்டா குடுக்குறாங்க. யாருமே அந்த இடத்துல ஜாதிய வந்து குறிப்பிடுறதில்ல. யாரும் ஜாதி கேட்கறதில்ல. இன்னைக்கு வந்து திறமை இருக்கா? என் கம்பெனிக்காக நீ வேலை செய்வியா? நல்ல முறையா நீ உழைப்பியா? உன்னோட உழைப்பு எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்த குடுக்குமான்னு நெனச்சு தான் இன்னைக்கு நெறைய தொழிலதிபர்கள் வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. நீங்க நெனைக்கிற மாரி ஜாதி மதம் பார்த்து தான் வந்து நெறையா தொழில் இதுல வைக்கிறதில்ல. இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா குடுங்க. ஒரு ஊக்கத்த குடுங்க. போ நீ இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போ, இங்க போ, இங்க போ. கொஞ்சம் நல்ல பேண்ட் ஷர்ட் போடு. இன்னைக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே இருக்கிறதுனால வருமானம் இல்லாம ஒரு மதுவுக்கு அடிமையாகி, ஒரு புகைப்பழத்துக்கு, ஒரு போதைப் பொருள்களுக்குலாம் அடிமையாகி, இந்த மாரி எல்லாம் அவங்களோட இதுல என்ன ஆயிருது? மாறிக்கிறாங்க. அப்ப நம்ப தான் ஒரு வழிகாட்டுதலா நீங்க என்ன நீங்க பண்ணணும்? சொல்றது கரெக்ட் தாங்க. நம்ம பொறந்த இடத்துட்டு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் அவன் எந்த தொழில் வேணாலும் செஞ்சு அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சுக்கலாங்க. இந்த பேட்டி மூலியமா நான் ஒரு காரணங்க, தமிழ்நாட்டிலேயே அரசு அதிகாரிகள் டேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் அது அப்படின்னா தூய்மை பணியாளர். 1,00,000 சம்பளம் வாங்குவான். ஆனா இங்க அவனுக்கு ஒரு சரியான மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஒரு அரசு அதிகாரிய டே வாடான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பேட்டி மூலியமா நான் சொல்லிக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த நாட்டுக்கு
வர்ற நோய்களை முன்னாடியே அவன் சுத்தம் பண்ணி இந்த வேலை செய்கிற ஒரு அரசு பணியாளர் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு அவனுக்கு சரியான ஒரு மரியாதை கிடைக்கிறது இல்லைங்க. ஒன்று அவர் சொன்ன மாதிரி இந்த வேலை இந்த நம்ம பிறந்த இடத்துக்கு வெளியில் போய் 10% எல்லாமே ஒரு தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு தான் வர்றாங்க. எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மக்களுடைய தேவைகளை இவனுடைய அடிப்படை பிரச்சனைகளையும் இவனுடைய பிரச்சனை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய பிரச்சனையும் ஒரு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் உன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்படும்னு சொல்றாரு. அப்போ நான் அரசியலுக்கு ஏன் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னா, என்ன வளர்த்திக்கிறதுக்கோ ஒரு பெருமைக்காகவோ நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. நான் நாம 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இருக்கிறதுல அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன செஞ்சுட்டு போறேன், எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுதுன்னா அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அரசியலுக்கு வர்றத. இந்த பொதுமக்கள் இவனுடைய அடிப்படை பிரச்சனைகளை சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் ஒரு பிரதிநிதியா போய் இதுவரையிலும் இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட ரிசர்வ் தொகுதியில் இருக்கிற திமுக அதிமுகவில் இருக்கிற ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். எம்எல்ஏ யார் இந்த ஒரே ஒரு விஷயம் பிரச்சனை பேசியிருக்காங்க? அதிமுக சார்பாகவோ திமுக சார்பாகவோ ஒரு கேண்டிடேட் நிறுத்துறாங்க, ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே சமுதாயத்தை சார்ந்த நீங்க சொல்றீங்க இவங்க மட்டும்தான் மேல போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் பொறுப்புல இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதே சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறாரு, எத்தனை பேர் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சிருவாங்க சார்? அந்த அளவுக்கு இந்த சமூகத்துல அரசியல் புரிதலே இன்னும் ஒரே அவங்களுக்கு தான் சரி சார். ஒரு கூட்டணி தர்மத்தின் பிரகாரம் அதிமுக திமுக என்ன பண்றாங்க, கூட்டணி தர்மத்தின் பிரகாரம் சீட்டு கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு 50 சீட்டுனா 50 சீட்டு கொடுக்க முடியாது, ஒரு 5 சீட்டோ 2 சீட்டோ 3 சீட்டோ 10 சீட்டோ கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில அவங்களுக்கான இது கட்டமைப்பு கொண்டு வருவாங்க. ஆனால் அதே இப்ப நம்ம இந்த ஏரியாவை நம்ம மொடக்குத்தி தொகுதியில இருக்கிறோன்னு வைங்களேன், இன்னைக்கு திமுக சார்பா ஒருத்தருக்கோ அதிமுக சார்போ கொடுக்குறாங்க. அந்த அதிமுக திமுகவிலையுமே 2 சமுதாயமும் ஒரே சமுதாயத்த மக்கள் தான் கொடுப்பாங்க. அதுலயும் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார், 2 பேர் ஜெயிக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தர் சுயேட்சையே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதே சமுதாயத்தை சார்ந்தவங்களே நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்க? இது ஒரே ஒரு புரிதல் வேணுங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இன்னைக்கு அதிமுக வரணுமா திமுக வரணுமான்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. இது ஒண்ணுமே கிடையாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க நின்னா நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும், எந்த இடத்துல ஆர்கனைசேஷன் பண்ண முடியும், எந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும், எந்த இடத்துல நம்மளால ஒரு இது பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்மளோட அரசியல் பயணங்கள் இருக்கணும். மேற்கொண்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது நீங்க 15 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம், ஏதாவது பண்ணலாம். நீங்க சொல்றீங்க பசங்க MBA படிச்சுக்கிறாங்க, பிஎட் முடிச்சுக்கிறாங்க, ஆனா படிச்சதுக்கு வேலை கிடைக்கும். பசங்க ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், மூட்டை தூக்கி கூட பிழைக்கலாம், ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்க. பொண்ணுங்க என்ன செய்வாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தகுந்த வேலைக்கு தான் போக முடியும். அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சுய தொழில் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்க சொன்னது கரெக்டுங்க. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி சுய உதவிக்குழு, மகளிருக்கு சுய உதவிக்குழுவில் ஆரம்பிக்கும் போது அரசாங்க நேரடி பார்வையில் அதை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு 50% மானியத்துடன் கடன் வழங்கினாங்க. இப்போ இந்த தனியார் நிறுவனங்கள் பூரா 10 பேர் சேர்ந்தா கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழுவே நின்றுச்சு, முன்னேற்றமும் அது அப்படியே நின்றுச்சு. போன மாதிரி இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்தது, அவங்க முன்னேற்றத்துக்கு உண்டானதை எல்லாமே அரசாங்கம் கடன் உதவி கொடுத்தாங்க. இப்போ அந்த குழுவே மற்ற எல்லா ஊர்களையும் அந்த குழுவை நடத்துறதே நின்று வச்சு. இப்போ 10 பேர் சேர்ந்தா போதும், 3 நாளையில பணம் கொடுக்குறாங்களா, அதைத்தான் வாங்க போறாங்க. நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் கடன் எதுக்காக கொடுக்குறாங்க, அது சாரி மக்கள் இல்லை, மக்கள் கடன் எதுக்காக வாங்குறாங்க? குறிப்பா ஒரு அரசாங்கமாகட்டும், ஒரு அரசு மகளிர் குழுவாகட்டும், தனியார் மகளிர் குழுவாகட்டும், எதுக்காக கொடுக்குறாங்க? ஏதாவது ஒரு தொழில் பண்ணி அவங்க மேம்பாட்டுக்கு வரணும், ஒரு தொழில் மூலியமா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் அந்த பணத்தை வாங்கி தொழில் பண்றாங்க, அதை சொல்லுங்க. தொழில் வாங்கி அவங்க கடனை வாங்கி வீடு கட்டவும் கல்யாணம் பண்ணவும் அந்த தொழிலுக்கு போறதில்ல சார். ஆடம்பரத்துக்காக மட்டும் வாங்கின கடனை அடைப்பதற்காகவும், ஆடம்பரத்துக்காக வாங்கிய கடனுக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி கடனை கட்டுறதுக்காக தான் அந்த லோனை பயன்படுத்துறாங்களோட்டிய தொழில் செஞ்சு முன்னேறாங்க சார். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு பெண் நினைச்சால் 5000 ரூபாயில சுய தொழில் தொடங்க முடியும். ஒரு தையல் மிஷின் ஒன்று வாங்கி அவங்க ஒரு தையல் கிளாஸ், ஒரு இலவச பயிற்சியெல்லாம் இன்னைக்கு நிறைய தனியார் வங்கிகள் எல்லாம் கூட இலவச பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இலவச பயிற்சியிலாம் போய் பங்கு எடுத்துட்டு அவங்க உட்காந்து ஒரு வெறும் 3000 ரூபாய்க்கு கூட செகண்ட்ஸ்ல கூட என்ன பண்ணலாம்,
ஒரு தையல் மிஷின் வாங்கினாங்கன்னா டெய்லி 5000 சம்பாதிக்கலாம் அவங்க. சுய தொழில் இன்னைக்கு என்னென்னமோ ஏற்படுத்திக்கலாம். சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க ஆமா, சரிங்களா, ஆமா, எம்ப்ராய்டிங்கிறாங்க, ஆமாங்க. அது இதுன்னு நிறைய சொல்றாங்க. ஒரு ஜாக்கெட் 3000 வந்து தைச்சு கொடுக்குறாங்களாமா. உண்மைதான், இந்த உண்மைதான். மாதிரிலாம் கூட ஒரு திறமையான ஒரு தொழில், மாசத்துக்கு 3 ஜாக்கெட் அவங்க தைச்சு கொடுத்தா கூட 10,000 ரூபாய் ஆச்சு. கட்டாயமா, அப்போ கட்டாயமா. இந்த பெண்களுக்குலாம் ஒரு சுய தொழில் வைக்கிறதுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா. கட்டாயமா, அது கட்டாயமா. இல்லாம இன்னைக்கு எத்தனையோ தொழில்கள் வந்துருச்சு. இன்னைக்கு அவங்க செய்யறதுக்கான எத்தனையோ பணிகள் செய்யறதுக்கான அனைத்து விதமான பணிகளும் அவங்கள்ட்ட இருக்கு. இந்த மாதிரி செய்யறதுக்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கான இது ஒருத்தருக்கு வழிகாட்டுதலா, இங்க இல்லையா மற்ற மாவட்டங்களுக்கு போங்க, இங்க இல்லையா மற்ற பகுதியில போய் நீங்க தொழில் செய்யுங்க, உங்களை எந்த இடத்துலயுமே யாருமே புறக்கணிக்கிறது இல்லை அப்படின்னு நம்மளா நம்ம சொல்லி 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 அவங்களுக்குள்ளார ஒரு அடிமைத்தனத்தை இல்லாம இல்ல, இன்னும் புறக்கணிச்சாலும் இந்த சமூகத்துல கல்வியாளரா வந்துட்டாங்க. எல்லாம் வந்து நல்ல இன்னைக்கு நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் இன்னைக்கு ஒரு 10, 30 ஆண்டு காலம் இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு அரசியல் வேற. அன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்துல, அதுக்கு முன்னாடி அண்ணா காலகட்டத்துல இருக்கிற அரசியல் வேற. அன்னைக்கு சாமானியர் மக்களுக்கு அரசியல் தெரியாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அரசியல் விவரம் தெரியுது. இன்னும் வருங்காலத்துல அரசாங்கம் இந்த சமூகத்திற்கான இந்த அருந்தீர் சமுதாயம் மட்டும் இல்லை, இன்னும் நிலமற்ற சமூகம் இங்க இருக்கிறவங்க நாடார் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, முதலியார் இருக்கிறாங்க, நாயுடு இருக்கிறாங்க, நாய்க்கர் இருக்கிறாங்க. எல்லா சமூகத்தும் முன்னேற்றம் அடையணும்னு சொன்னா எனக்கு இந்த இலவசங்களை விட, நீங்க அந்த இலவசங்களை நிறுத்த வேண்டாம்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு கூட்டம் இலவசம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, இலவசத்தை நான் நிறுத்த வேண்டாம்னு சொல்லல, நீங்க இலவசம் வேண்டான்னு சொல்றீங்க. இலவசத்தை எத்தனை பேர் வேண்டாம், நீங்க வேண்டான்னு சொல்றது எத்தனை பேர் ஏத்துக்குவாங்கன்னு நான் இல்லைங்க, கேட்கிறேன். இப்போ அதை ஏத்துக்குவாங்களா மக்கள்? அதிமுக பேரில் பார்த்தீங்கன்னா மிக்சி கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, கோழி குஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் சாமானியர் ஈஸியாக வாங்கக்கூடிய விஷயம். நான் கேட்கறது என்னன்னா, அவன் படிப்பு இலவசமா கொடுங்க. உடம்புக்கு சரியில்லைன்னா சுகாதாரம் வந்து அவனுக்கு இலவசமா மருத்துவம் கொடுங்க. படிச்சுட்டு வந்தா வேலை எந்த கொடுங்க. அரசு பள்ளியில தரம் வேலை குறைவா இருக்கு? இல்லைங்க இல்லாதவனுக்கு சார், சுயதொழில் படிப்பு செய்யறதுக்கு இலவசங்கிறீங்க, படிப்பு மட்டும் இல்லைங்க கடன் கொடுங்க. போதும், நாங்க இல்லைங்க முன்னேறிடுவோம். சார். அரசு பள்ளியில படிப்பு மட்டும் இல்லைங்க சார், இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌ மானியமும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, மானியம் படிக்க கொடுக்குறாங்க. கொடுக்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம் கொண்டாந்துருக்குறாங்க, மதிய உணவு திட்டம் இருக்குது. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களை வந்து என்ன சொல்றதுங்க, அவங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி. என்னோட சப்ஜெக்ட்ல அவங்க 100 மார்க் எடுக்கணும், என்னோட சப்ஜெக்ட்ல அதிக மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அரசு பள்ளி ஆசிரியர்கள் போட்டி போட்டு நடத்திட்டு இருக்காங்க. நல்லா ஒண்ணுங்க சார், அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஆயிருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆயிருக்கிறாங்க, எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் ஆயிருக்கிறாங்க. சார், அரசு பள்ளியில சேர்த்தாம இருக்கிறதுக்கு கௌரவம் பிரச்சனைங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நம்ம குழந்தைய சேர்த்தணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அரசு பள்ளியோட தரம் சரியில்லைன்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அரசு பள்ளியில வந்து நல்ல தரம் சொல்றாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எங்க பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். எங்க பாப்பா வந்து பெரிய பொண்ணு இந்துமதி பேரு, பிஏ பிஎட் முடிச்சிருக்காப்புல. பிஏ இங்கிலீஷு முடிச்சு பிஎட்டு டீச்சரு ட்ரைனிங் முடிச்சிருக்காப்புலைங்க. இப்போ என்னுடைய இளைய பொண்ணு வந்து சுவாதி, பிஏ தமிழ் முடிச்சிருக்கிறாப்புல. என்னுடைய மகன் வந்து அறிவரசு, பிஏ முடிச்சு இப்போ எம்ஏ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்னுடைய அளவுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு வீடு வாசல் கட்டி கொடுக்கறது, சொத்து சுகம் சம்பாதிக்கிறது அப்புறம், அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாவே, படிப்பு அவனை படிக்க வச்சாவே அடுத்த தலைமுறை அவன் பிழைக்கிறதுக்கு உண்டான வேலையை அவன் பார்த்துக்குவான். இதுதான் நம்ம இந்த சமூகத்தில் நான் சொல்ல போகிற விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், ஏதாவது கஷ்டப்பட்டு குழந்தைங்க சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, சொன்ன பேச்சு கேட்கறது இல்லைங்கிறத விட, நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா? 300 ரூபா சம்பாதிக்கிறோம், 150 ரூபாய்க்கு பிராந்தி கடைக்கு போயிடுது. வீட்டில் வந்தால் சாமானியமாக வீட்டுக்காரி சம்சாரத்துக்கிட்ட வந்து உப்பு இல்லை, குழம்புக்கு இல்லை, எண்ணெய் இல்லை, சண்டை கட்டிகிட்டு இருந்தால் அந்த 7வது 8வது படிச்சுட்டு இருக்கிற குழந்தை நம்மளை பார்த்து எப்படி அது படிக்கு? இந்த சமூகம் சீர்கட்டுறதுக்கு சமுதாயத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஒடுக்கப்பட்டு இருந்தால் கூட, இன்னைக்கு காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சியில இந்த சமூகம் வளர்ந்துகிட்டு தான் வருது. ஒரு ஒரு அருமையான கருத்து ஒன்று தெரிவிச்சிங்க, அதுல இருந்து அப்படியே சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறுங்க. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் மட்டும் நல்ல முறையில எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம
ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமை இல்லாமலோ, ஒரு வீட்டுக்குள்ள சண்டைகள் போட்டு குழந்தைகளுக்கு முன்னாடி பிரச்சனைகள் பண்ணாமலோ இருந்தா அப்படின்னா, அந்த குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இது 100% உங்களை வரவேற்கும். பெரும்பாலான குழந்தைகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீணா போறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் வீட்டுல நடந்துக்கிற விதம். இப்போ நான் வந்து எங்க வீட்டுல 3 பிள்ளைகள 2 புள்ள ஒரு பையனும் எல்லாமே டிகிரி முடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, நான் பெரிய அளவு படிக்கல. தனியார் பள்ளியா அரசு பள்ளிங்களா? தனியா தாண்டாமலை அரசு பள்ளியில தான் வந்து 12வது வரையும் முடிச்சாங்க. 3 பேருமே. அதுக்கப்புறம் நவரசத்துல டிகிரி, நவரசத்துல அரச்சலூர்ல 2 பொண்ணுங்க பண்ணாங்க. பையன் வந்து அரசு காலேஜ் வந்து காலேஜில் தான் எலுமாத்தூர் எங்கள் ஊருக்கு பக்கமாக இருக்குது. அங்கே தான் பிஏ முடித்தா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கள் பையன் வயசில் இருக்கிறவங்க இந்த 7வது 8வது தாண்ட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவன் பேரண்ட்ஸை நான் முதல் குற்றமாக நான் சொல்லுவேன். அம்மா அப்பா நல்ல முறையாக இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை நான் அடுத்த தலைமுறைக்கு நீ நல்ல முறையாக நான் கொண்டு போக முடியும். இப்போ எங்கள் வீட்டில் 3 பேருமே டிகிரி முடிச்சுட்டாங்க. அடுத்து அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை அவனை உயர்த்திக்க முடியும். அவன் எங்கே வேணாலும் பிழைச்சிக்க முடியும். அப்போ நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி 5000 ரூபா தான் சுய தொழில் தொடங்கலாம். ஆனா என்னைக்கு எடுத்தாலும் கூலி தொழில் மட்டுமே இந்த சமூகத்தை முன்னேற்றாது, வாழ்க்கை தரத்தை முன்னேற்றாது. அது என்னைக்குமே கூலியாவே இருக்கு. நீ சொந்தமா 5000 ரூபா போட்டு தொழில் செஞ்சால் கூட அடுத்து அது 50,000 மாறும். அப்போ ஒண்ணு உற்பத்தியாளரா இரு, இல்லைன்னா வணிகரா மாறு, வியாபாரியா மாறு. இதை விட்டா விவசாயம் பண்ற மாதிரி இருந்தால் கூட 1 ஏக்கரா 2 ஏக்கரா நீ குத்தகைக்கு வாங்கி கூட விவசாயம் பண்ணா வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கலாம். நான் வந்து இந்த சமுதாயம் வந்து நம்மள முன்னேற்றியுள்ள காலங்காலமா சொல்றதை விட, நான் வந்து அடுத்த சமூகத்தை விட நான் வாழ்ந்து காட்டணும். நம்ம முன்னேற்றம் ஆகிறதுக்கு நம்ம கையில தான் இருக்குது. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே வந்து யாருமே அடிமைன்னு சொன்னா அதை நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது. நீ வாழ்க்கையில் முன்னேறன்னு சொன்னா இந்த வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது. குழந்தைகள் நல்ல முறையாக படிக்க வைங்க. நான் வந்து ஒழுங்கா இருந்தா தான் என் பையனை வந்து இன்னைக்கு ஒழுங்குமா இருறான்னு சொல்ல முடியும். நான் ஒழுங்கு இல்லாத இருந்தேன்னா என் பையனை எப்படி நான் கண்டிஷன் பண்ண முடியுங்க? நீ கரெக்டா இருன்னு சொல்ல முடியும். அப்போ வருங்காலத்துல உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 தலைமுறைகள் சொன்னீங்க. அந்த 5 தலைமுறைகளோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க. 5 தலைமுறைகள் வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கொடுமிடி வட்டம் இந்த கொல்லங்கோயில் கிராமத்துக்கு உட்பட்ட காந்தி நகரில் எங்க முப்பாட்டன் வந்து முனியனுடைய வாரிசுதாரன் மகன் வந்து வரதனுடைய மகன் யார் அப்படின்னா கந்தன். எங்க தாத்தானுடைய மகன் ஆறுமுகனுடைய மகன் நான் மாகாளியப்பன். 6வது தலைமுறைய நான் 5வது தலைமுறை. என் மக 6வது தலைமுறை பேர் அறிவரசு. என்னுடைய 6வது தலைமுறை தான் இன்னைக்கு காலேஜுக்கு நான் போயிருக்கேன். எப்படி இந்த 6 தலைமுறை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இந்த 6 தலைமுறையில எங்களுக்கு முன்னோர்கள் இருந்தது. ஆரம்ப காலத்துல இருந்து நான் கொஞ்சம் என்னுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு இதுக்கு முன்னாடி இருந்த பெரியவங்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு எங்களுக்கு தாத்தாவுக்கு தாத்தா யாரு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் 5வது தலைமுறை. 6வது தலைமுறை முதல் 6வது தலைமுறை தான் இத்தனை ஆண்டு காலத்துல முதல் கல்லூரி வாசல் முதிச்சது என்னுடைய தலைமுறையில் என் மக. வரும் காலத்துல எல்லா இந்த சமூகத்துல சரி, அருந்ததி சமுதாயம் மட்டுமில்ல அனைத்து சமுதாயத்தையும் சொல்ற முடிஞ்ச வரையில அவன் கல்வி படிக்கணும். படிப்போடு மட்டும் நின்று கூடாது. பொது ஜென்ரல் நாலேஜையும் நம்ம வளர்த்திக்கணும். பொது வாழ்க்கையில என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு வந்து சாதி மதத்தை எல்லாம் கடந்து பிறந்தா குழந்தை இறந்தா பிணம் இடையில தான் நம்ம வம்ச வரலாறுகள் வந்து நம்ம வரலாறு படைக்க போறோம். இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் 1 ரூபா சோறு நம்ம வலிச்சு சாப்பிட்றோம்னு சொன்னா எவனோ நாத்துட்டு பறிச்சு நாத்து நட்டு களை எடுத்து அதை அறுவடை செஞ்சு களத்துல போட்டு அறுத்து நெல் ஆகி அரிசி ஆகி வட்டலுக்கு 1 ரூபா சோறு வருதுன்னா எத்தனையோ பேர்த்தினோட உழைப்பு தாண்டி தான் நம்ம வருது. எங்களுக்கு வந்து நாங்க வந்து மதமோ சாதியோ எங்களுக்கு நாங்க அம்பேத்கர் வழியில நடக்கிறோம். நாங்க சாதியற்றவர்கள். எங்களுக்கு சாதி இல்லை. நாங்க எல்லா சமூகத்தோட இணைஞ்சுதான் போகணும்னு இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அரசியல்லையும் ஆட்சி அதிகாரத்திலையும் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது. நீங்க சொன்னீங்க எலெக்ஷன்ல நின்னா எல்லாரும் தானே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதான். ஆனா இந்த சமூகத்தை வருங்காலத்துல இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து இவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை
சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்டத்திலையும் இங்க புதிய திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ராஜகவுண்டனுடைய தலைமையில இந்த கட்சியை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு லாஸ்டா நம்மளோட நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வரோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில நீங்க ஒரு அரசியல்வாதியா மாறி இருக்கிறீங்க. நல்லா ஒரு 30 வருஷம் அரசியல் காலங்களில் பயணிட்டு பல தலைவர்களை சந்திச்சிருக்கிறீங்க. இது யாரோட முயற்சி? இல்ல நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. 30 ஆண்டு காலம் அரசியல் பயணங்க சார். பல தலைவர்களை சந்திச்சுக்கிறீங்க, பல தலைவர்களோட பயணிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு அரசியல் பயணத்தை மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புலையும் இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வர கட்சியில நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இது யாரோட முயற்சி? இது யாரோட முயற்சின்னா நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. எனக்கு அரசியல் ஆசான் யாருமே இல்லைங்க. அதனாலதான் நான் வளர்ச்சிக்கு நான் வந்து ஒரு 22 வயசுல அரசியலுக்கு போனேன். எனக்கு முன்னோடி என்னுடைய சமூகத்திலயோ யாரும் அரசியல் இல்ல. உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ சொந்த பந்தமோ யாருமே கட்டல. நீங்களா கஷ்டப்பட்டு நீங்களா கத்துக்கிட்டு என்னுடைய தலைமுறையில தாங்க நான் இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் வரணும். அதாவதுங்க சார், கீழே விழுந்தா யாராவது தூக்கிடுவாங்களா அப்படிங்கறத விட நாம முதல்ல எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனாலே நடக்கிறதுக்கு பாதை கிடைக்கும். கட்டாயமா புரியுதுங்களா? நீங்க எந்திரிச்சு நீங்களா விழுந்தீங்க, நீங்களா எந்திரிச்சிங்க, நீங்களா நடந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரோடே போட்டீங்க. அதுல யார் வேணாலும் பயணிச்சு வரலாம். உங்க காலகட்டத்துக்கு யாரும் சொல்லித்தரல. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் வரணுங்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தர் அரசியல் பண்றாங்க, அதுல முன்னேற்றம் அடைகிறாங்க. காரணம்னா அவங்களுக்கு அந்த சமூகத்துல முன்னாடி அடுத்த தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறையிலிருந்து அரசியல் இப்ப இருப்பாங்க. நீங்க இந்த அரசியலுக்கு இந்த கட்சிக்கு வந்துக்கிறீங்க சார். உங்களை யாராவது புறக்கணிச்சாங்களா, வரவேற்றாங்களா? இல்ல, இந்த புதிய திராவிடர் கழகத்துல பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த திராவிடர் கழகத்துல இது ஒரு புதிய திராவிடர் கழகம். அப்படின்னா திராவிடர் கழகம்னு சொல்லி அனைத்து சமூகத்துக்கான கட்சின்னு சொன்னால் கூட அங்க அப்படி ஒரு அனைத்து சமூகத்துக்கான ஒரு நிலைப்பாடு அங்க இல்ல. எல்லாமே வந்து புறந்தள்ளப்பட்டதா இருக்கிறாங்க. எங்கே திமுகவோ, நான் திராவிடர் கழக கட்சி பொதுவா சொல்றேன், எதையும் நான் சொல்லல. புதிய திராவிடர் கழகத்தை சொல்லி புதிய திராவிடர் கழகத்துல இந்த திராவிடர் கழகங்கள் இருக்கிற அரசியல்ல இது ஒரு மாற்று அரசியல தான் புதிய திராவிடர். அதிமுக திமுக குறை சொல்லி பிரயோஜனம். ஏன்னா அதுல எல்லா சமுதாய மக்களும் எல்லா பொறுப்புலையுமே இருக்காங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவைத்தலைவரா இருக்கக்கூடியவர் அதிமுகவில் ஒரு இஸ்லாமியர் சேர்ந்தவர் தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சமுதாயம் தான். அது இல்லாம நிறைய பேருக்கு எல்லா பொறுப்புமே கொடுத்திருக்கிறாங்க. 100 பேர் இருக்கிறாங்க. புதிய திராவிட கழகத்தை பத்தி நீங்க தெளிவா சொல்லுங்க. அதிமுக திமுக குறை சொல்றதுனால கேக்குறேங்க. நீங்க சொன்னதுக்கு ஒரு வார்த்தை மட்டும் பதில் சொல்லிடல. 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கிறது மட்டும் அது முக்கியம் இல்ல. அங்க பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அங்க நிர்வாகிகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். அது வேறங்க. இப்போ இந்த திராவிடர் கழகத்துக்கு மாற்று அரசியல தான் புதிய திராவிடம். இப்ப நான் என்னன்னா மாகாளியப்பன் அவர்களை பத்தி தான் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மாகாளியப்பன் அவர்கள் வந்து ஒரு அருந்திய சமுதாயத்துல இருந்து இன்னைக்கு உங்களோட பின்புலத்துல யாருமே அப்பாவோ தாத்தாவோ அண்ணனோ தம்பியோ சொந்தமோ பந்தமோ இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில அரசியல் வாழ்க்கையில வளர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறீங்க. நீங்க பாமகவில் சேரும் போது உங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்களா? இல்ல வேண்டான்னு சொல்லல, வரவேற்றாங்க. திமுகவுல இருந்த போது உங்களை வர வேண்டாம்னு சொன்னாங்களா? வர வேண்டாம்னு சொல்லல, வரவேற்றாங்க. இன்னைக்கு புதிய திராவிட கழகத்துல நீங்க இருக்கிறீங்க, உங்களை வர வேண்டாம்னு சொல்றாங்களா? சொல்லல. உங்களோட தேடல் இருக்கு, அவங்களோடகிட்டையும் தேடல் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ உங்களோட உழைப்பு, உங்களோட வளர்ச்சி, உங்களோட முன்னேற்றத்தை பார்த்துதான் அவங்க என்ன பண்றாங்க, கண்டிப்பா நீங்க வாங்க என் கட்சியில இருந்துன்னு சொல்லி பொறுப்பு கொடுத்து இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சமுதாய மக்கள் வரணுங்கிற வரும் காலத்துல இன்னும் இந்த 2024 இன்னும் வருங்காலத்துல இந்த இளைஞர்கள் அரசியல் புரிதல் வரணும். எனக்கு என்ன அப்படின்னா, வேலைக்கு போற சம்பளம் கிடைக்குது, எனக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீ அரசியல் நீ விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அனைவரும் அரசியலுக்கு உட்பட்டவர்கள் தான். கண்டிப்பா எல்லாருமே அரசியல் இல்லாதவங்க ஒருத்தரும் இல்லை. ஆனால் நம்ம போடுற வாக்கு, இந்த மதிப்பீடு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் போடுற ஓட்டு வந்து சாமானியர் மக்களுக்கும் வாக்குரிமை. இது அம்பேத்கர் போராடி வாங்கி கொடுத்த ஓட்டை 200க்கும் 300க்கும் ஓட்டை போடாம நல்ல ஒரு வேட்பாளரை, நமக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வருங்காலத்துல சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் இந்த சமூகத்துக்கான அடிப்படை தேவைகள், இந்த சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதியா வருங்காலத்துல உன்னுடைய ஓட்டு இருக்கணும்.
பிரதிநிதியை தேர்வு பண்ணி உங்களுடைய பிரச்சனையில சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் பேசக்கூடிய ஒரு நபரா அனுப்பணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ பேரளவில் அந்த சமூகத்துக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவனுடைய அரசியலினுடைய புரிதலே இல்லாத ஒருத்தருக்கு ஒரு ஒரு பங்களிப்பு இந்த சமூகத்துக்கான ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக்கியாச்சுங்கிறத விட விவரம் தெரிஞ்சவனும் அரசியல் புரிதல் உள்ளவனுக்கு சீட்டு கொடுத்து இன்னைக்கு இருக்கிற திமுக, அதிமுகல அருந்ததியர் சமுதாயத்தில் உள்ள எம்எல்ஏவோ எம்பியோ அந்த சமூகத்துக்கு அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இங்க இருக்கிற பிரதிநிதித்துவம் இந்த மக்களுடைய தொடர்புல இருக்கிறாங்க. எம்எல்ஏ எம்பி அவங்கள ஓட்டு போட்டு அப்படி இல்லைங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க? நம்ம சமூகத்துல போனா நம்மளுடைய பிரச்சனையை இங்க கொண்டு வாங்கறதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க. எத்தனை பேர் அந்த அவன் ஜெயிக்க வரையில தான் ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த சமூகத்துக்கும் அவன் கட்டாயிடுறான், தொடர்பே இல்லாத நின்று போயிருது. அப்புறம் எப்படி அந்த சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதியை சொல்ல முடியும்? அப்படி இல்லை. சமூகத்தினுடைய அக்கறையோட சமூகத்தினுடைய பற்றுதல் உள்ள ஒரு நபர் போனால் மட்டும்தான் அவனுடைய பிரச்சனையை பேச முடியும். இப்ப நான் எப்படி பேசுற, படிச்சவனுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாட்டி பரவாயில்ல, சுயதொழில் செய்யறதுக்கு கடன் உதவியை எந்த பேங்க்லயும் தர்றதில்ல. டாட்கோ பேரளவில் இருக்குது, எந்த பேங்க்ல வேணாலும் கடன் உதவி தர்றதில்ல. ஏதோ ஒரு காரணத்துல இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா வாங்கின உங்க அப்பா வாங்கின கடன் என்ன இருக்குன்னு தள்ளுபடி பண்றான். எனக்கு இந்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி நீங்க கட்ட முடியாத கடனைகள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செஞ்சு மீண்டும் கடன் தர்றீங்க. அதே மாதிரி நான் இந்த பேட்டியின் வாயிலாக நான் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, இது நாள் வரையில் இந்த 50 ஆண்டு காலமா 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிற கடன் எல்லாம் ஸ்டேட் வங்கி, கனரா வங்கி, தனியார் வங்கிகளை இன்னும் நிலுவையில கடன் வச்சிருக்கிறாங்க, போன எடுத்து போடுறாங்க. இப்போ இந்த டாட்கோ வங்கியில வாங்கின தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமூகம் மற்ற சமூகத்தினுடைய வங்கி கடன் எல்லாம் அவங்கள நீங்க அதை ரத்து பண்ணி வரும் காலத்துல குறைஞ்சபட்ச எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு ஆதாரம் இல்லாத 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரையில் படித்து வேலையற்ற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கும் நீங்க கடன் உதவியா கொடுத்தா அவங்க சுய தொழில் செஞ்சு அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்குவாங்க. இது ஒரு விஷயங்க. ரெண்டாவது, எங்களுக்கு 3% இடஒதுக்கீடு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். அந்த 3% இடஒதுக்கீடு அளவுல ஒரு சதவீதத்தில் கூட இன்னைக்கு அரசு பணியாளர்கள் அரசு பணியாளருக்கு இந்த மக்கள் போக முடியாது. அதை சரியான முறையில் இந்த வருங்காலத்துல இந்த சாதி வாரி கணக்கெடுக்கிறது திமுக, அதிமுக தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. சாதி வாரியா கணக்கெடுக்கிறோம், அந்தந்த சாதியினுடைய பிரதிநிதித்துவம், வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்றாங்க. அது தேர்தல் நேரத்தில் வாய்மொழி உத்தரவோட மட்டுமே போயிட்டு இருக்குது. வருங்காலத்துல சாதி வாரிய கணக்கெடுத்து அனைத்து சாதிக்கும் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கொடுத்து முன்னேற்றம் அடையணும். இந்த அருந்ததியர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து சமுதாயம், எனக்கு பின்தங்கிய அனைத்து சமுதாயமும் முன்னேற்றம் அடையணும். அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பது அனைத்து சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். வருங்காலத்துல சாதி வாரி கணக்கெடுப்பு தான் இந்த சமூகத்துக்கு ஒரு சரியான ஒரு தீர்வா இருக்கும் என்பது என்னுடைய கோரிக்கையை நான் அரசுக்கு இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன். இதை செஞ்சால், இரண்டாவது வருங்காலத்துல இப்போ நான் புதிய திராவிடர் கழகத்துல மேற்கு மண்டல பொறுப்பாளராக நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். இது புதிய திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் KS ராஜகவுண்டனுடைய தலைமையில், அவனுடைய தலைமை இன்னைக்கு அம்பேத்கர் போல, பெரியார் போல இங்க இன்னைக்கு சாதியற்ற சமூகத்தை உருவாக்கி அனைத்து சமூகத்துக்கும் அரசியலும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து இந்த வரும் காலத்துல திராவிடர் கழகத்திற்கு மாற்று அரசியலா புதிய திராவிடர் கழகம் வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறும். எல்லா இடங்களிலும் சட்டமன்றம், பாராளுமன்ற உறுப்பினரும் உள்ளாட்சி துறைகளிலெல்லாம் வெற்றி அடைந்து அனைத்து சமூகத்துக்கான ஒரு அரசியலா இருக்கும் என்பது ராஜகவுண்டர் தலைமையில வருங்காலத்தில் நடைபெறும். அவரோடன்னா நாங்கள் பயணிக்கிறோம். நாங்கள் ஒரு வெற்றிகரமா இந்த சமூகத்துக்கான பணிகளை இதில் ஏற்றுத்தாழ்வுகள் நாங்கள் நல்லா இருக்கணும், மற்ற சமூகம் எப்படியே போட்டனால இல்லை, அனைவரும் நல்லா இருக்கணும். இங்கே யாரும் கீழே போகக்கூடாது, அனைவருக்கான ஒரு சுதந்திரம் இருக்கணும். யாரும் எந்த சமூகத்துக்கும் அடிமை கிடையாது.
எல்லாம் தனக்கு தானா அவனுடைய முழு சுதந்திரம் இருக்குது. எனக்கு 6 அடிமை இல்லை, நானும் 6 அடிமை இல்லை. அவனுடைய உழைப்பு அவனுடைய முன்னேற்றத்துல அவன் வளர்ச்சி அடைஞ்சு நல்லா இருக்கணும். இந்த தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ந்த நாடாகணுங்கிறது எங்களுடைய ஆசை. எங்களுக்கு வந்து இந்த சாதி பெருமை பேசுறதோ, நான் பெரியவன், நான் ஆண்டார் சாதி எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு 5000 ஆண்டுகளுக்கு தாண்டி 10,000 ஆண்டுகளுக்கு மேல போனீங்கன்னா யாரும் ஆண்ட பரம்பரையே கிடையாது. அரசர்கள் ஒருத்தன் மட்டும்தான் ஆட்சி செய்வா. மற்ற அனைத்து சமூகம் குடிமக்களாக தான் இருந்தோம். எங்கிருந்து இந்த ஆண்டு சமுதாயம் ஆளாத சமுதாயம்ங்கிறத ஒண்ணு கிடையாது. அப்ப அவனுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தொழில் செஞ்சு அவனுடைய வாழ்வாதாரத்தை அவன் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிறான். இப்ப இதுல வந்து வருங்காலத்துல இப்போ 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு தலித் சமூகம் வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து சாமானியர் எல்லாருமே கல்வி தகுதியில முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க, பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க, எல்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னும் அரசு எங்களுக்கு தனி கவனம் செலுத்தி எங்களுக்கான முன்னேற்றத்துக்கு வந்து கொஞ்சம் அரசு வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்புல கல்வியிலையும் முன்னேற்றம் அடையும் வகையில் எங்களுக்கு செஞ்சால் இன்னும் இந்த சமூகம் வந்து முன்னேற்றம் அடையும். வருங்காலத்துல எப்படி இருந்தாலும் இந்த தமிழ்நாடு சிறந்த மாநிலம் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சிறந்த குடும்பங்களா இருந்தால் மட்டும்தான் சிறந்த மாநிலமா அமையும். அப்போ வருங்காலத்துல இந்த ஆளும் அரசாங்கம் தலித்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து எல்லா வகையிலையும் எங்களுக்கு வந்து முன்னேற்றம் அடையும் வகையில எங்களுக்கு ஒரே டிபார்ட்மெண்ட் அது எங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த தூய்மை பணியாளர் மட்டும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த சமூகத்தை தவிர வேற எந்த சமூகமே வர்றதில்லை. அப்போ அவங்க விருப்பம் இல்லை, வர்றதில்லை. இவங்க விருப்பப்படுறாங்க, போறாங்க. ஆனால் அந்த சமூகத்தை அந்த பணியை கூட ஒரு மதிப்புக்குரிய பணியா இந்த அரசாங்கம் மாற்ற முடியும். ஏன் அவங்களுக்கு நீங்க வந்து இருக்கிறவங்க வந்து நீங்க தனியார் கான்ட்ராக்ட்ல வச்சிருக்கிற விட அதுல வேலை செய்யறவங்க போல அரசு பணியாளராக மாத்துங்க. அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் அவனுடைய ஊதியத்தை நீங்க உயர்த்தி கொடுங்க. 1,00,000 ரூபாய் வரையில கொடுங்க. அவன் சமுதாய அடுத்த தலைமுறை வந்து முன்னேற்றம் அடையும். அதே போல தூய்மை பணியாளருக்கு எவ்வளவோ நீங்க வந்து இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் இன்னும் வந்து அதுக்கெல்லாம் நீங்க மாற்று வழிகளை வந்து டிச்சில் இறங்குறது, வந்து செப்டிங் டேங்குக்குள்ள இறங்குறது, இதெல்லாம் மாறுதல் ஆகணும். 2வது விவசாய கூலி தொழில் செய்கிற அந்த சமூக மக்களுக்கு வந்து தனியாக தொழில் தொடங்க மானியத்துடன் கடன் வந்து என்னுடைய கோரிக்கை நான் அப்படிதான் சொன்னதாங்க. இதுவரையில வாங்கின கடன்களை எங்களுக்கும் ரத்து பண்ணிட்டு இன்னும் புதிதாக 20 லட்சம் 10லிருந்து 20 லட்சம் குறையாம படித்த மாணவர்களுக்கு நீங்க கடன் உதவி கொடுத்தால் இந்த சமூகம் உண்மையாலுமே முன்னேற்றம் அடைஞ்சது. திராவிடர் கழகம் அனைத்து சமுதாயத்துக்கான ஒரு திராவிட அரசு அப்படின்னு நீங்க எல்லாரும் பேசுறீங்க, அதை நானும் ஏத்துக்கிறேன். ஆனா திராவிட அரசுல இந்த சமூகத்தையும் முன்னேற்றம் அடையணும்னு நாங்களும் அந்த திராவிடத்துக்குள்ளதான் இருக்கிறோம். எங்களை பிரிச்சு விடாம வருங்காலத்துல நாங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் எங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் எங்களுக்கு வந்து முன்னேற்றம் அடையணும். இன்னொரு கோரிக்கை, சுதந்திர தியாகி மாவீரன் பொல்லானுடைய வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறை இந்த வந்து மக்கள் சமூக நீதி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரான மதிப்பு மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் வடிவேலு ராமன் 10 ஆண்டு காலமாக போராடி சட்ட போராட்டத்தில் போராடி அந்த பொல்லானுடைய நினைவு நாள் அரசு விழாவாக்குனாங்க. அது வந்து அதுக்கு உண்டான பண்டு ஒதுக்கியாச்சு, இடமும் தேர்வு பண்ணியாச்சு. இதுவரையில் அந்த மணிமண்டபம் கட்டாத நிலுவையிலேயே இருக்குது. அந்த மணிமண்டபத்தை உடனடியாக அரசு கட்டணும், அதுக்கான ஒரு கோரிக்கை. 2வது வந்து நாடார் சமூகத்தில் சுதந்திர தியாகி வீரர் குணால் நாடார் அவர்களுக்கு இந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு மணிமண்டபத்தை எழுப்பணும். இந்த மக்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடி மக்கள் உண்மையாக போராடிய மாவீரர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மறக்கப்பட்டு வருது. அதையெல்லாம் வந்து அந்த சமுதாயத்துக்கான ஒரு அடையாளம், அவங்களுக்கு அதை வந்து உடனடியாக அந்தந்த இடத்துல மணிமண்டபம் கட்டி கொடுத்தால் அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் இருக்கும். இந்த ஆட்சி வந்து எல்லாம் பாராட்டுவோம், நாங்களும் பாராட்டுவோம். வருங்காலத்தில் திராவிடர் கட்சிக்கு மாற்றான புதிய திராவிடர் கட்சி வருங்காலத்தில் ஆட்சி கட்டில் அமையும். அதுக்குண்டான வேலையில் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். இங்கே எந்த ஒரு
வேற்றுப்பாடு இல்லாமல் புதிய திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவர் ராஜகவுண்டனுடைய தலைமையில் இன்னைக்கு இருக்கிற இங்கே அருந்ததி சமுதாயத்தில் நான் மேற்கு மண்டல செயலாளராக இருக்கிறேன். நாடார் சமூகத்தில் மாநில அமைப்பு செயலாளராக இருக்கிறாரு. இன்னும் முதலியார் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், போயர் சமுதாயத்தில் எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைஞ்சு வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து சமுதாயத்துக்கான ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். அனைத்து சமுதாயத்துக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் போர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னோட அரசியல் வாழ்க்கை மற்றும் தன்னோட வாழ்க்கை வரலாறு மற்றும் தனது சமுதாயத்துக்கு தேவையான கோரிக்கைகளை வைத்து பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட புதிய திராவிட கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு மாகாளியப்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை காணும் அனைத்து நேயர்களுக்கும் பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.